எங்க பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மாமா என்ன திவ்யான்னு ஒரு பேரை வச்சு பயங்கரமாக ப்ராங்க் பண்ணார். எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லோரும் நீங்கள் எப்போ ப்ராங்க் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்களே. இப்போ ஏன் டைம் இப்போ நான் அவரை ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு தம்பி ஸ்கூல் ரிலேட்டட் வச்சு ஒரு ப்ராங்க்கு. என் கூட சேர்ந்து யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரதுகன்ஸ் அப்படின்றவங்க தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அச்சோ பார்த்தீங்களா, உங்கள் அப்பா ப்ராங்க் பண்ணும்போது மட்டும் நீ அழமாட்ட. இப்போ நான் ப்ராங்க் பண்ணும்போது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரிங்களா, அதனால் ஸ்கூல் ரிலேட்டடாக ப்ராங்க் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டேன். தம்பி கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் ஏன் இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. அப்புறம் என்ன ப்ராங்க்குன்னு. நாங்கள் இதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போகணும், ஆனால் நான் ரெடி ஆகிட்டேன்னா இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இப்போ ப்ராங்கை மட்டும் பாருங்கள். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. நம்ம ரெடியா? ஓகே டன் சொல்லு. மாமா 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 என்னப்பா? கொஞ்ச நேரம் தம்பியை பார்த்துக்கோங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு. இவன் சேர்ல போட்டா மியான்னு கத்துறான். அப்படியா? குட்டி பிரியா, கிச்சனில் வேலை இருக்கு. சில்லு புல்லு ஏன்டா வியா கத்துற? எதுக்கு வியா கத்துற? அம்மா தம்பி பிள்ளை, தங்க பிள்ளை, குட்டி பிள்ளு, டிவிமா டிவி பார்ப்போமா? மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? தம்பிக்கு நான் ஸ்கூல் பார்த்துட்டேன். தம்பி ஸ்கூலா? இப்பயே வா மாமா, உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியாதா? அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட் ஆல்ரெடி. ஓ, அது சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. வேணா குட்டி போய் இப்போ 5 மாதம் தான் ஆகுது. 5 மாசம் கண்ண முடி கண்ண திறக்கிறதுக்குள்ள 3 வயசு ஆகி போயிருமாமா. அடை பாவி, அதெல்லாம் இல்லை. அவனுக்காக சூப்பரான செம்ம ஸ்டாண்டர்டான ஸ்கூல் நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸ்கூல் போறியா நீ? ஆமா, அப்போ அவனுக்கு இப்போ சேர்த்தாகணும், டைம் ஆயிடுச்சு. என்ன இது? பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? நான் ஆல்ரெடி அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெயின் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சூப்பர் ஸ்கூலு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் நான் பார்த்து பேசிட்டு என்னோட இன்டர்வியூ முடிச்சிட்டேன். உங்களுக்கு தான் இப்போ இன்டர்வியூ. சீரியஸாக தான் பேசுறீங்க? நிஜமா அவனை வீடியோ காலில் காமிச்சு அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க. இப்போ ஆஸ் அ ஃபாதர் அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். வீடியோ காலில் இன்டர்வியூ கொடுத்தேன் நீ? ஆமாம், நீங்கள் ஈவினிங் தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி 6 மணிக்கு அவங்க பேசணும் அப்படின்னாங்க, அதனால் பேசிட்டேன். அப்போல்லாம் இல்லை, இன்னும் நாள் இருக்குது, வளரட்டும். நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி தெரியுமா? இப்படி காதை இப்படி தொட்டோம்னா ஓகே நீங்கள் எலிஜிபிள், கோ டு த ஸ்கூல் அப்படின்வாங்க. அப்படின்னா ஹெட் மாஸ்டரோட ஒரு சேர் இருக்கும், அந்த சேர் கிட்ட போய் நிற்க சொல்லுவாங்க, ஹைட் பார்ப்பாங்க. ஓகே இந்த பையன் கரெக்டாக இருக்கான், ஓகே ஸ்கூல் சேருங்கன்னுவாங்க. அது நீங்கள் படிக்கும் போது. இப்போ 2025 இருக்கோம். என்ன நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதா பெரிய பிரச்சனை இருக்குது. எந்த மொழியில் பேசினா அவனுக்கு புரியும்னு தெரியல, அதான் இப்போ பிரச்சனை இருக்குது. அவனுக்கு இப்போத்துலேருந்து ஸ்கூல் தேட ஆரம்பிச்சாதான் செட் ஆகும். இப்போ நான் பார்த்துருக்க ஸ்கூல் எப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆன ஒரு 4 monthல இருந்து ஸ்கூலுக்கான அட்மிஷன், அது எதர் பாய் ஆர் கேர்ள் அவங்க கேட்கவே மாட்டாங்க, ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டுடணும். ஏன்னா அப்போ தான் அவங்க ப்ளே ஸ்கூல் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்குமா. அப்படி ஸ்கூல்லாம் தேவையில்ல தம்பி, ஜாலியாக ஃப்ரீயாக சின்ன சின்ன ஸ்கூல்ல சேர்க்க சொல்றீங்களா? ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு சூப்பரான பேஸ் கொடுக்கணும் அவனுக்கு எஜுகேஷனல் வைஸ்ல. அது கொடுத்துடலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம். பட் இப்போ டைம் இல்லையே. அதுக்கு என்ன மாமா டைம் வரலன்னா, நான் பேசிட்டேன் ஆஸ் அ ஃபாதர். அவங்க கிட்ட அவங்க இன்டர்வியூ பண்ணணும்னாங்க, எனக்கு கால் பண்ண சொன்னாங்க. நீங்க ரெஃப்ரெஷ் ஆன உடனே. தம்பி ஹலோ மேம். சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் இப்பதான் பேசுனேன், நட்சத்திரனோட மதர் இந்திரஜா ரோபோசங்கர். சார் கிட்ட தரேன், இந்தாங்க மாமா. அவங்க பேசுறாங்க. அவங்க பேர் நான் படிக்கிறேன். ஹலோ. Good evening, sir. Yeah, good evening. We are calling from Kane International School, sir. My name is Divya. சொல்லுங்க மேடம். Sir, நீங்க மிஸ்டர் கார்த்திக் பழனிசாமிங்களா? ஆமா மேடம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார். உங்க பையன் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்காரு சார் எங்க ஸ்கூல் அட்மிஷனுக்காக. நல்ல அடுத்த லெவல் ஃபாதருக்கான இன்டர்வியூ.
இன்டர்வியூவில் செலக்ட் ஆனானா? ஆமாங்க சார், வீடியோ கால்ல காமிச்சாங்க. உங்க பையன் பயங்கர டேலண்டடா இருக்காரு. ஸோ பிஃபோர் தட் நான் ஸ்கூலை பத்தி சின்னதா உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் சொல்லிடுறேங்க சார். ஓகே. இந்த நம்ம சரௌண்டிங்லயே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் தான் சார் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் 20,000 தான். அதுக்கு மேல ஒரு பைசா வாங்க மாட்டோம். ஓ அண்ட் சூப்பர். உங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டடா இருக்காரு. பயங்கரமா கை கால உதைக்கிறாரு. அதனால ஒரு கிக் பாக்ஸிங் சூப்பரா வரும். அதனால உங்களுக்காக ஸ்பெஷலா நாங்க அதுலயும் அவரை சேர்த்துடலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்க வெறும் 50,000 மந்த்லி கட்டினா போதும் சார். அதுக்கு மேல எதுவும் நீங்க கட்ட வேண்டாம். மந்த்லி அந்த 15,000 அவ்வளவுதாங்க சார். ரொம்பலாம் நாங்க சார்ஜ் பண்றது இல்ல. ஏன்னா நாங்க வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓ ஓகே. அடுத்தது குழந்தைங்களுக்கு இப்ப டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கணும். அதனால கராத்தே கிளாஸ்க்கு ஒரு 20,000 சார். அது தவிர 3 months கொஞ்சம் டோர்னமெண்ட் எல்லாம் கூட்டிட்டு போவோம். அதுக்கு ஒரு 10,000 20,000 செலவாகும். அப்புறம் பெல்ட்டுக்கு அதுக்கு ஒரு 20,000. அதெல்லாம் நம்ம தனியா அது பாத்துக்கலாம் சார். அது பெரிய விஷயம் இல்ல. இல்ல கிக் பாக்ஸிங்கே பண்றானே. கிக் பாக்ஸிங் இருக்கும்போது எதுக்கு அவனுக்கு கராத்தே? ஒரு பஞ்ச் வச்சு முடிச்சிடலாமே. இல்ல எனக்கு புரியல. இல்லைங்க சார், ஒரே சைடுல போக கூடாதுல்ல. எல்லாமே அவன் கத்துக்கணும்ல. ஓகே 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 மேம், கண்டிப்பா. அதனால தான் நிறைய அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல. அதனால எல்லாமே நாங்க சொல்லி தருவோம். ஓகே. அண்ட் நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டிங்க சார், மத்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க சொல்லுங்க? வெறும் 6th ல இருந்து தான் நீட் ஜேஇ இதெல்லாம் சொல்லி தராங்க என்ட்ரன்ஸ்க்குலாம். நம்மள எல்கேஜில இருந்தே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணோம் சார். சோ பையன் டாக்டர் இன்ஜினியரான்னு ஃபர்ஸ்டே நாங்க முடிவு பண்ணோம் ப்ரீகேஜில. எல்கேஜில இருந்து அவங்க பாட்டுக்கு அதுக்கான கோச்சிங் போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல வாலிபால் கோர்ட், பாஸ்கெட் பால் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், ரெயின் கோர்ட் முதற்கொண்டு எல்லா கோர்ட்டும் வச்சிருக்கோம் சார். அதனால நீங்க எதுக்காக கவலைப்பட வேணாம். என்ன இஷ்டப்பட்டாலும் குழந்தை அதுல சேர்ந்துடலாம். ஓகே ஓகே. அப்புறம் எங்க போனாலும் தனியா தெரிவாங்க சார் நம்ம பசங்க. இப்ப பீச்சுக்கு எல்லாம் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெறுமனே நடந்து போவீங்க, சுண்டல் சாப்பிடுவீங்க, அப்படிதானே? நம்ம பசங்க எல்லாம் ஹார்ஸ் ரைடிங்ல பின்னி படையில இருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு மந்த்லி ஒரு 50,000 கட்டினீங்கன்னா அவன் சைஸ் குட்டி குட்டி ஹார்ஸா நாங்க வச்சிருக்கோம். அதுல ஏத்தி சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் முடிச்சிட்டு சும்மா வந்துடக்கூடாது. அங்க இருக்க தண்ணியிலே அவங்க சூப்பரா ஸ்விம் பண்ணணும் இல்லைங்களா? அதனால ஸ்விம்மிங்க்கு ஒரு 60,000 மட்டும் கட்டினீங்கன்னா போதும். அதுக்கு மேல எதுவும் வாங்க மாட்டோம் சார். இல்ல 60 தான். 60. அவ்வளவுதாங்க சார். அப்புறம் நீங்க வந்து பெரிய செலிபிரிட்டி ஃபேமிலி அப்படின்றதால பையனுக்கு டான்ஸ், சிங்கிங் இதெல்லாமும் சேர்த்து விட்டுருங்க சார். அதுக்கெல்லாம் ஒரு 30,000. அப்புறம் டான்ஸ்க்கு ஒரு 40,000 அவ்வளவுதான் ஆகுங்க. இது மந்த்லி? மந்த்லிங்க சார். நீங்க சொல்றப்பதான் இதுவே வந்துடும். அதே அதிகமா வந்துடும். சரி, இப்போ என்னன்னா தம்பி குட்டி பையன். இப்போ என்னன்னா இப்போதான் 5th month. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பிளானு. அவங்க அவசரப்பட்டு ஸ்கூல்ல குழந்தை பிரெக்னென்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆனோடனே டாக்டருக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலுக்கு தான் வந்துருவாங்க. அந்த கிட்டோட கன்ஃபார்ம் ஆனோடனே நாங்க அட்மிஷன் போட்டுருவோம். இதுவே லேட்டு தான். சரி, நீங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதால பையனுக்காக நாங்க இது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கோம். இருக்கிறதுல இந்த குழந்தை தான் நாங்க லேட்டா சேர்க்கிறோம் இங்க. இப்ப கூட பாருங்க, ஒருத்தர் வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு போறாரு. அடுத்த மாசம் கல்யாணமா, குழந்தை பிறந்தா நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் இப்ப டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. கலாய்க்கிறீங்களா சேர்ந்து? நிஜம்தாங்க சார். நம்ம ஸ்கூலோட வெப்சைட்ல போய் பாருங்க. கெயின் இன்டர்நேஷனல் எவ்வளவு பெரிய ஸ்கூல். ரெப்யூட்டேட்டிவான ஸ்கூல் அவங்க. ஓகே. இல்லை நமக்கு இங்கே சென்னையில் ஸ்கூல்ஸ் பற்றி தெரியாது. நம்ம மதுரை தான். ஸோ அங்கிட்டு தான் நம்ம இருந்தது எல்லாமே. அதனால எனக்கு அவ்வளோ ஸ்கூல்ஸ் பற்றி தெரியாது. ஆனால் அவளுக்கு தான் எல்லாம் தெரியும். அதான் மேடம்க்கு நல்லா தெரியுது நம்ம ஸ்கூலை பத்தி. ஓகே மேம். அப்புறம் நீங்க குழந்தைக்கு போன்ல எல்லாம் வீடியோஸ் எல்லாம் காமிப்பீங்களா? ஆமாம். அந்த மாதிரி காமிக்காதீங்க சார், கண்ணு கெட்டு போயிடும். அதனால நம்ம ஸ்கூல்ல ஸ்மார்ட் கிளாஸ்னு ஒண்ணு வச்சிருக்கோம். ப்ரொஜெக்டர்ல படம் காமிப்போம். அப்ப குழந்தை கண்ணு கெட்டே போகாது. அதுக்காக தனியா ஒரு 30,000 நாங்க மாசத்துக்கு கலெக்ட் பண்ணுவோம் சார். ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் இல்லைங்களா? அதுக்காக தான். ப்ரொஜெக்டரே 15,000 வாங்கிடலாம் மேடம். இல்லைங்க சார், ப்ரொஜெக்டரே ஒரு 15,000 வாங்கிடலாம். ஆமா தம்பி. இல்ல இல்லைங்க சார், இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ்னா நம்ம அழைக்கிறதுல கூட டஸ்டர்லாம் வேணாம். அதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் அபாக்கஸ்னு ஒண்ணு இருக்குங்க சார். அது எதுக்குன்னா, இப்ப சின்ன குழந்தையில இருந்து நம்ம ட்ரெயின் பண்ணி அவன் பிரெயினை நல்லா ஷார்ப் பண்ணிடுவோம். அவன் வேற நிறைய ஃபிங்கர்லாம் இப்படி ஆட்டிட்டே இருக்கானா. ஸோ அபாக்கஸ்ல ஈஸியா அந்த பீட்ஸ் எல்லாம் நவுத்த முடியும் அவனால. அவனுக்கு அந்த டேலண்ட் இருக்குங்க சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை பார்த்த உடனே. அபாக்கஸ்க்கு ஒரு 40,000 கட்டிடுங்க. அப்பா காசு கொடுத்தா என்ன வேணா படிக்கலாம். அபாக்கஸ் என்ன எல்லாமே படிக்கலாம். சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க சார். உங்க வீட்ல இருந்து 2வது தெருவுல தான் நம்ம ஸ்கூல் இருக்கு. அதனால டிரான்ஸ்போர்ட்லயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. பஸ் சார்ஜ் வெறும் 80,000 தான் வருஷத்துக்கு. இது 2வது தெருவுல இருக்கும்போது எதுக்கு பஸ்? எங்களுக்கு நாங்களே டிராப் பண்ணிடலாம். நீங்க வேணா டிராப் பண்ணுங்க சார். நாங்க அங்கிருந்து பஸ்ல ஏத்தி ஃபுல் ரவுண்ட் போயிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு பஸ் வரும் இல்லைங்களா? அப்ப கொண்டு நாங்க இறக்கிடுவோம். சோ குழந்தைக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஃப்ரீயா ரைடு கூட்டு போன மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த 80,000 கேக்குறோம். அதுக்காக காலைல வெள்ளன எந்திரிச்சு இது பண்ணணுமே. நான்
நான் அந்த எட்ஜ் டைம் இருக்கும்ல அந்த இடத்துல தான் போய் ஸ்கூலுக்குள்ளே போய் விடுவேன். அந்த மாதிரி டைப் நான். அந்த பிரச்சனை வரக்கூடாது இல்லைங்க சார். அதனால தான் நாங்க காலங்கத்தால முன்னாடி கூட்டிட்டு போயிடுவோம். ஓ மேம் இந்த யோகா கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குல்ல நம்ம இதுல? ஆமாங்க மேடம். ஆக்சுவலா சார் வந்து கொஞ்சம் அபாக்கஸ்லாம் சொல்லும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆன மாதிரி தெரிஞ்சது. குழந்தைக்கும் யோகா அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் வேணாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் வீக்கெண்ட்ஸ்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்கு பேரண்ட்ஸ்க்கு வேணா எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 மட்டும் கட்டினா போதும். குழந்தைக்கு 10,000 தான். ஓகே டன் டன் டன். சார் உங்க குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாங்களா? மேம் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சத்தமா சொல்லுங்க. அரியர் இல்லாம படிச்சீங்களா? என்ன மேம் புரியல. மேடம் ஓடுதுங்க சார். மேடம் பிகாம். பிகாம் படிச்சிருக்கேன் மேம். அரியர் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்ப குழந்தை செம்ம ஸ்மார்ட்டா தான் இருப்பாரு. அவருக்கு பிரெயின் யோகாவும் சேர்த்து போட்டுடலாம். அரியர்லாம் நான் வச்சேன், நான் கிளியர் பண்ணிட்டேன். இல்ல நான் அரியர் வைக்கல, அவர் வச்சாரு. அவங்க தான் அரியர்லாம் கிளியர் பண்ணாங்க. இப்ப நம்ம வந்து சும்மா கேஷுவலா படிக்கிற ஆள் தான். நம்மலாம் ரொம்ப டாப்பர்லாம் ரெண்டு கிடையாது. பேரும் இந்த காம்பினேஷன்ல இருக்கதால மேடம்காக குழந்தை பிரெயின் யோகா, உங்களுக்காக மெடிடேஷன் கிளாஸும் சேர்த்துடலாங்க சார். இந்த 2 கிளாஸ் போட்டுல நாங்க பிரமிட் கட்டி வச்சிருக்கோம் ஸ்கூல்ல. அது கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணா பிரெயின் ரொம்ப ரொம்ப ஷார்ப் ஆயிடும் சார். ஓ அதனால அந்த 2 கிளாஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. அது எவ்வளவு ரூபா? அது 15,000 தாங்க சார். ரொம்ப கம்மி தான் நம்ம ஸ்கூல்ல. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆக்சுவலா ஸ்கூல் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா வெறும் 20,000 தான். இது உங்க குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கிறதால தான் நாங்க இந்த இப்ப நம்ம இதுல எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மேம் அந்த மாதிரி தான்? இல்லைங்க சார், இதெல்லாம் மேண்டேட்டரி. இது தவிர அந்த வாலிபால், பாஸ்கெட் பால், டென்னிஸ் இதெல்லாம் தான் உங்களோட சாய்ஸ். நீங்க விருப்பப்பட்டா கூட எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். அவனே போன கட் பண்ணுவான். ஆக்சுவலா 7 lakhs டோட்டல் ஃபீஸ். உங்களுக்காக டிஸ்கவுண்ட்ல நாங்க 6,50,000 தரோம் சார். 50,000 உங்களுக்காக குறைக்கிறோம். மேம் இன்னும் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? இன்னும் நீங்க ஒரு 2-3 பேர் கல்யாணம் ஆறவங்களை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த லைன் அப்ல இருக்காங்க 5-6 பேர் இருக்காங்க. என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் எனக்கு? அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அடுத்து 2-3 குழந்தை பெத்துக்கிற ஐடியா இருந்தா அவங்களுக்காக இப்ப நீங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா 5 lakhs நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் சார். ஓகே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஓகே மேம், 5 lakhs ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி மேபி இன்னொரு 3 years or 4 yearsல அடுத்த ப்ராசஸ் வந்துரும். அடுத்து நீங்க அப்ப 2 சிப்லிங் ஆட் பண்ணிக்கணும். மேம் கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா இப்போ நமக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நாஞ்சில் விஜயனா இருக்கட்டும், இப்போ சத்யா நம்ம நண்பர் இருக்காங்க, அவங்க எல்லாமே இப்போ என்னன்னா நம்ம இப்போ என்னென்ன பண்ணுறோம், நம்ம எங்கே ஸ்கூல் சேர்க்கணும் பார்த்தா அவங்கள இல்லாமல் நம்ம நியர்பை தான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் பிளான் பண்ணி தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பட் இது அவசரமாக சொல்லியிருக்கா. பட் நோ இஷ்யூஸ். கண்டிப்பாக நான் இதை நான் செக் பண்ணுறேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, 6 lakhs 5 lakhsன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா நம்ம படிச்சது இப்ப எல்லா ஸ்கூல்லயும் இதை விட பயங்கரமா இருக்குங்க சார். நம்ம ஸ்கூல் ரொம்ப கம்மிங்க சார். நீங்க இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இன்னைக்கு தான் என்ன சொல்கிறது ரியலாக பார்க்கும்போது எனக்கு சிலது யோசனை இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல உங்களோட அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணிடலாங்க சார். ஓகே 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 மேம். இப்போ வேணாலும் நீங்க அடுத்த குழந்தைங்களுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் கட்டுறதுனால கட்டிக்கலாம். ஓகே மேம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே மேம். நான் கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பாக ஐடியா எடுத்துக்கிறேன். இல்லை மேம் நான் வரேன். நான் ஒரு 2 weeksல நான் வந்து குழந்தைய கூட்டிகிட்டே நான் வரேன். நான் டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இனிஷியல் பேமெண்ட் பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லையே. இனிஷியல் பேமெண்ட் ஒரு 2 lakhs மட்டும் கட்டினீங்கன்னா போதும். ஓகே. அது நம்ம என்ன டேட்குள்ள கட்டணும் கழிச்சு நீங்க பேலன்ஸ் செட். இப்போ தம்பி எப்படியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 3 years ஆகும். அப்படின்னும் போது இப்போ 3 years தானே இருக்கு. நிறைய டைம் இருந்தா பரவாயில்ல. வெறும் 3 yearsல அதனால இப்போ நீங்க கட்டிடுங்க. 1 month உங்களுக்கு நாங்க டைம் தரோம். நீங்க தாராளமா அந்த டைம் எடுத்துட்டு வந்து கட்டிடுங்க. ஓகே 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 மேம். கண்டிப்பாக நான் செக் பண்ணிடுறேன். நான் ஆன்லைனில் நான் செக் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் பண்ணிவிட்டு நான் சொல்லிடுறேன் நான் அவர்கிட்ட. ஓகே ஷூர் சார். மேம் ஷூர் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். லூசா நீ? என்ன மாமா லூசா கேட்குறீங்க? விளாடுறியா இல்லை உண்மையாகவே தான் பேசுறியா? சத்தியமா இந்த ஸ்கூலில் நான் வந்து கூகுளில் எல்லாத்துலேயுமே தம்பி 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 முடிய பிடிக்கூடாது. ஸ்கூலில் கூகுள் எல்லாத்துலேயுமே தேடி நல்ல ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரெப்யூட்டேட்டிவாக இருக்குது. அதெல்லாம் ஓகே. இப்போ ப்ரீ ஸ்கூல் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் நம்ம யோசிக்காம பண்ணிக்கலாம். ப்ரீ ஸ்கூல் அவங்ககிட்டயே இருக்குமா? இல்லப்பா, இப்போ 2 தெருக்கு முன்னாடியே பஸ்ல தூக்கி சுத்திட்டுலாம் வரணும்டானா அவன் என்னதான் பண்றது? ஒரு என்டர்டெயின்மெண்டா இந்த இருக்கும். ஒரு சின்ன வயசுல எவ்வளவு விஷயத்தான் தலையில திணிப்பீங்க. மாமா இந்த சின்ன வயசுல நிறைய கத்துக்கிட்டாதான் அவன் பெரிய வயசுல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண தெரியும். நான் 12th ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா கண்ணே? 2700 ரூபா தான் ஒரு. நீங்க படிக்கும் போது எந்த இயர்ல இருந்தீங்க? நான் 2010ல. இப்ப என்ன 2025, 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாடி 15 வருஷம். அது ஓகே. இப்போ 2010ல வந்து பாத்தீங்கன்னா 2700 ரூபா ஃபீஸ். ஆனா
அந்த ஃபீஸுக்கு ஒரு பனியன் கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் விளாட்றதுக்கு, ஷூ கொடுப்பாங்க, புக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்து 2700 தான் பிரிட்டோ ஸ்கூலில். ஆமா இங்க ஸ்டாண்டர்டா இருக்கு, எல்லாமே அவன் பண்றாங்க. நம்ம அதுக்கு காசு கொடுக்க போறோம், நம்மளுக்கு எந்த பேர்டனுமே இல்லையே. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஓகே, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்றாங்க, சரி ஓகே அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா இவ்வளோ பட்ஜெட்டுன்றது மாமா இது மினிமல் பட்ஜெட் மாமா. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் நான் பார்த்தேன் 10 lakh 15 lakh டெபாசிட் மாதிரி கட்ட சொல்றாங்க. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டரு. செட் ஆகாது தம்பி பையா. என்ன செட் ஆகாது? நீங்க படிக்கும் போது தமிழ் மீடியம்ல படிச்சீங்க, ஆனா இப்போ என் பையனை நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் நான் கொடுக்கணும்னு இருக்கேன். அவனுக்கான பேஸ் கரெக்டா தான் இருக்கணும். இல்ல அது ஓகே, இன்னும் டைம் ரெடி, அப்ப பேசிக்கலாம். டைம் இல்ல மாமா, அவங்க என்ன சொல்றாங்க 3 வருஷம் இப்படின்றதுக்குள்ள போயிடும். இப்ப போய் சேர்த்தாதான் அவனுக்கான 3 வருஷத்துக்குள்ள அட்வான்ஸ் கட்ட 2 லட்சம் வச்சிருக்கீங்க கையில? இருக்கு, இந்த கையில இருக்கு. இந்த மோதிரத்தை அவுத்து வைங்க, கொடுப்போம். நம்ம பையனுக்கு போகதான் மிச்சம் எல்லாமே. கண்டிப்பா இந்த ஒரு 6 மாசம் போட்டோம் அவனுக்கு நம்ம சேர்த்து வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு நல்ல ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கு. குட்டிங்க தர முடியாது. பள்ளிக்கூடம் போறியா நீ? பள்ளிக்கூடம் போறியா? இல்லடா போறேன் சொல்லுப்பா. போறேன் சொல்லு. இல்ல குடுவா விளையாடாதீங்க மாமா. நான் இன்னும் 2 weeks அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சிருக்கேன் மாமா. சரி விடு, இது போனா போயிட்டு வந்து இது போனா குர்ரி வேணா குர்ரி தர முடியாது. தம்பி அவ ஆல்ரெடி அடவு வைக்கணும்னு பேசிட்டு இருக்கா, நீ வேற விடுறா. டேய் சரி விடுறா செல்ல குட்டி. இந்த கையில போடுற பிரேஸ்லெட் இப்ப எதுக்கு புதுசா மோதிரம் வாங்கிட்டா எல்லாத்தையும் வைக்க வேண்டியதான். ஸ்டார்டிங்லாம் அப்படிலாம் என்ன கூடாதுப்பா. அது ஒரு இது அவ்வளோ இது இல்லை. இப்போ அதிகபட்சம் போனால் ஒரு 50,000 ரூபா ஃபீஸ்னா ஓகே. 50,000 ரூபாய்க்கு அவனுக்கு புக்கு கூட வாங்க முடியாது. சேண்டி அப்படி என்னடி இவன் படிக்கிறேன் டே தம்பி பிள்ளை. அவனுக்கான ஸ்டோரி புக்கு, டிராயிங் புக்கு, நம்பர் புக்கு, 3 லைன் புக்கு, 2 லைன் புக்கு, அதே மாதிரி கிரையான்ஸு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயம் மேக்ஸ், எல்லாத்துக்கும் நான் புக்கு வாங்கணும். டே ஆனால் நீ ஓவர்றா. ஆமா தானே? நம்ம ட்ரெஸ்ட்டில் படிக்கிற அத்தனை பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் சேர்த்தாலும் 7 லட்ச ரூபா வராதுடா. அவ்வளோ வரும் மாமா. நான் சொல்றது மினிமல் அமௌண்ட் மாமா. சரி நான் பாத்துக்கிறேன். அவன் 7 lakhs இப்ப 5 lakhs பண்ணி தர சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன். நான் ஸ்கூல் நான் பார்த்து செக் பண்ணி நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. ஆமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது என்ன கேளுங்க மாமா. நாள் இருக்குடி, நீ பேசாம அமைதியா இரு. ஆமா நாள்லாம் இல்ல மாமா. என்ன மாமா நான் சொல்ற ஒப்பீனியன் ஒவ்வொரு வாட்டி நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஒப்பீனியன் வேற பாப்பா, இது வந்து தேவையில்லாத செலவு பாப்பா. இப்போ இங்கேயும் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் படிக்கிறாங்க, லண்டனில் படிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க. படிப்புன்றது எல்லாம் ஒன்று தான். இப்போ உனக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து பிரிட்டோ ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியம் தான். ஆனால் முடிச்சு நான் இன்ஜினியரிங் நான் போய் உட்காரும் போது ஒரு டேபிளில் 5 பேர் உட்காரோம்னா ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணி படிச்சவன் அந்த டேபிள் தான் இருந்தேன். நான் 2700 ரூபா கட்டி படிச்சோம், அதே டேபிள் தான் உட்காந்தேன். அப்படின்னும் போது நீங்களே சொன்னீங்களா அரியர் வச்சேன், அவன் அரியர் வைக்க அந்த ஸ்டாண்டர்டா நான் என் பிள்ளைக்கு என்ன இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்க வந்து நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியா பேசுவாங்க. அப்ராட்ல போட போற படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்ராட்ல அவன் போய் படிச்சானா அவனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வச்சா அவனுக்கு அங்க எவ்வளவு தெரியுமா வேலை கிடைக்கும். 5 மாசம் குழந்தைக்கு தம்பி உன்னை ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க பேக்கப் பண்ண. எனக்கு ஒண்ணுமே புரியல. பேக்கப் பண்ணல மாமா. இப்ப அப்ராட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இது ஸ்டடீஸ் குவாலிஃபிகேஷன் படிச்சா நிறைய இருக்கு. நீங்க விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவனை குதிச்சட்டிலே குதிரை ஓட்ட சொல்றீங்களா அவனை? சே எஸ் ஆர் நோ நோ மண்டே அடிட்டேன். டேய் அடிச்சு போடு வேண்டாம் அம்மா. அப்புறம் சரி விடு, வா ஷாப்பிங் பண்ண முடியாது, கிளம்புவோம். ஆமா நீங்க போய்ட்டு நைட் டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்னன்னு பிளான் பண்ணுவோம். நான் சொல்றது எதுவுமே பேச மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அப்ப நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? வீட்ல டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். என்ன டிஸ்கஸ் பண்றது? ஆஸ் a parent நீங்களும் நானும் தான் பேசணும். தம்பி பையா நம்ம ஷாப்பிங் கிளம்புவோமா? வரீங்களா? இந்த கேரி போட்டு முன்னாடி பேக்ல மாட்டிக்கிறேன் உன்னைய. நட்சத்திரன் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங். அம்மா கொஞ்சம் சீரியஸா இரு மாமா. அவனோட நைட் பேசிக்கலாம். நீ பிரதி இப்ப உட்கார்ந்து சண்டை போட்டு தெரியாதா? ஆமா நான் சொல்றது கேளுங்க. இப்ப எது கத்துற? இட்ஸ் a prank. டேய் என்னடா புத்தலாட்டாதே? தம்பி அங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜ் மேலே நான் கேமரா வச்சிருக்கேன். ஆமா அட பாவில போனை கொண்டு போய் அங்க வச்சிருக்கியா நீ? தம்பி பிராங்க் காண்டா பாத்துக்கடா. இட்ஸ் a prank. நீங்க மட்டும் திவ்யான்ற பேரை வச்சு நான் பிராங்க் பண்ணுவீங்க, நான் உங்களை இப்படி பிராங்க் பண்ண கூடாதா? நல்ல விஷயம் தான், நல்ல கிரியேட்டிவான பிராங்க். நன்றி. இந்த பிராங்க்குக்கு இவ்வளவு சப்போர்ட் நல்லா பேசினாங்களே யாரு? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரதர்கன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த பிராங்க்குக்கு வந்து ரொம்ப மென்மையான குரல், இனிமையான குரல் வேணும். எனக்கு ஆனால் டவுட் இருந்துச்சு. ஏன்னா
60,000 50,000 40,000 மாசத்துக்கு இப்படி ஆனா கட்டுங்க அப்படி உண்மையிலே அப்படி கட்டுங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு மாமா. ம், சென்னையில உண்மையிலே அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க என்னன்னா ஒரு 10 lakhs நம்ம டெபாசிட் கட்டணும். திருப்பி நம்ம குழந்தை 12th ஸ்கூல் முடிச்சு வரும்போது அதுல வந்து 1/4 அமௌண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம மந்த்லி நம்ம ஒரு 1 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். அது போக மாசம் கட்டணுமா? இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்கலான்னு நினச்சேன். என்னன்னா 2 லட்சம் கட்டுங்கன்னாங்க. இப்போ 2 லட்ச ரூபா இனிஷியல் பேமெண்ட்டை ஃபுல் பேமெண்ட் 5 லட்சம்னாங்க. 5 லட்ச ரூபாயை 3 வருஷத்துக்கு மாதம் வட்டி போட்டாலுமே என்ன ஆகுறது? என்னடா இவங்க இவ்வளோ தூரம் பண்ணிக்க, அது ஒரு சேவிங்ஸாவோ இல்லை ஒரு பேங்க்லேயோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, என்ன இப்படிலாம் தொப்பி ஆடுங்களே. கடுப்பானே. சரி சண்டை வேணாம், வெளியே போகும்போது சண்டை வேணாமே நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அதை வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து நைட்டு தனியாக வச்சு திட்டலாம், என்னடி உனக்குன்னா காசோட அருமை தெரியுதா இல்லையான்னு திட்டலான்னு நினச்சேன். ஆனா எனக்கு வந்து ஸ்டடீஸ்ன்றது அது ஒரு நாலேஜ் தானே தவிர அதை ப்ரெஷரைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு பெருசா அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அப்பா அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. மாமாவும் வந்து அதே ஃபார்மேட்ல தான் இருப்பாரு. ஏன்னா வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி படிக்கணும். ஆனால் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஸ்கூல் ஓப்பனிங்னா 8:59 தான் கேட்டில் போய் விடுவேன் தம்பியை. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்து தெருல தான் சார் ஸ்கூலு, ஆனால் நாங்கள் வந்து சுற்றி கூட்டு போயிட்டு வந்து ட்ராப் பண்ணுவோன்றா. ஏன்னா என்ன இதெல்லாம் அதனால நானே வந்து என் குழந்தைய அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல போடவே மாட்டேன். அவன் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும். ப்ரெஷரைஸ் பண்ணி நீ இதை படிச்சாதான் பாஸ் ஆகும் அப்படின்னு அந்த நாலேஜ் முக்கியம். ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணட்டும் தம்பி பிள்ளை. ஆமா, இவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவா அந்த பிரதுகன்ஸ்க்கு நம்ம கால் பண்ணுவோமா? பாவி அவங்க வந்து நான் கேட்ட உடனே நோ சொல்லவே இல்லை. கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அவங்க சொன்னாங்க கார்த்தி ப்ரோ வந்து எவ்வளவு உங்களை பிராங்க் பண்ணி அழ வச்சாங்கன்னு தெரியும், அதனால நான் வந்து திருப்பி அவங்களுக்கு பண்றேன். பட் இருந்தாலும் ஹலோ சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஹலோ சிஸ்டர், இந்த பேங்க் சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருந்து வெளில வாங்க. ஆமா அவரு ஒரு நிமிஷம் மைண்ட் ஆஃப் ஆயிட்டாரு. ஐயோ இப்படி எல்லாம் பிராங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு லைட்டா கடுப்பாச்சு. இப்ப தேவையில்லாத விஷயம். ஏன்னா இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டு இருந்தோம் இந்த மந்த்லி கிராசரி வாங்குறதுக்காக. இப்போ தேவையில்லாத விஷயம் இந்த நேரத்தில் எதுக்கு, சரி அப்புறம் பேசிக்கலாமே கடுப்பாச்சு. அப்புறம் கடைசி பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் சூப்பராக பேசுனீங்க, நல்லா இருந்தது. ஒரு பக்கா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரி இருந்துச்சு. வேற லெவல் கண்டே பிடிக்கல. பாதி கண்டென்ட் அவங்க, பாதி கண்டென்ட் நானு. சூப்பர் வேற லெவல் இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். ஏன்னா இப்போ ஜூன் மந்த் நிறைய பேர் ஸ்கூல்ல சேர்த்துருப்பாங்க. பட் கண்டிப்பா என்ன சொல்றாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி என்ன சொல்றது பிள்ளைய மேல ப்ரெஷரை பண்ணி நிறைய இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதனால கரெக்டான விஷயம் தான். எங்க ஸ்கூல் பேரெல்லாம் நீங்க வந்து டீகோட் பண்ணவே இல்லையே. It's Kane School. K-A for Karthik, I-N for Indraja. கட் பண்ணி Kane சேர்த்துக்கிட்டோம் நாங்க. Kane School. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ இன்டர்நேஷனல்ன்றதான் விழுந்துட்டேன். கடைசி இன்டர்நேஷனல் இந்த மேட்ச் பெரிய ஸ்கூல் போல ரைட்டுப்பா அப்படின்னு விட்டுட்டேன். வாலிபால் கோட்டு எல்லா கோட்டும் சொல்லுவோம், ரெயின் கோட்டும் சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஆமா ஆக்சுவலி அவர் கொஞ்சம் டைரக்டர்னால டெக்னிக்கலா யோசிப்பாரு, ஏன் இவங்க வாட்ஸ்அப் கால் பண்றாங்கன்னு அவர் அது கூட கவனிக்கவே இல்லை. இல்ல எனக்கு கால் பெருசா தெரியலையா, அப்படி விட்டேன். நான் பண்ணது வாட்ஸ்அப் கால், அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். பட் ஐ அம் சோ ஹாப்பி சார். தேங்க்யூ. உங்களுக்கு நான் பெரிய ட்ரீட் வைக்கிறேன் இந்த பிராங்க்குக்கு. தேங்க்யூ ஆசம். நல்ல ஐடியா. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. நல்ல கிரியேட்டிவ், நீங்க சொல்லி கொண்ட ஐடியாஸ் நல்ல கிரியேட்டிவான ஐடியா. அண்ட் எனிவேஸ் நான் கேட்ட உடனே நோ சொல்லாம எஸ் சொன்னதுக்கு பெரிய தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே சார், பை. ஆனா இருந்தாலும் எங்க திவ்யா பிராங்க் லெவலுக்கு வராதுமா. எப்படி நம்மளாம் வந்து லோக்கல் எண்ணூர் வியாசர்பாடி இதெல்லாம் எங்க ஏரியா. அண்ணா நகர், KK நகர், கோச் கிளப் உங்க ஏரியா அப்படின்ற மாதிரி. ஆனா தொப்பி ஆனீங்களே, நான் ஸ்டாண்டர்ட் லெவல் ரெப்யூட்டேட்டிவ் லெவலுக்கு நான் யோசிச்சேன். வந்து வேற மாதிரி ரகம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிராங்க் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எந்த பிராங்க் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க. ஆனால் நான் 2-3 தடவை இப்படி பார்த்தேன்ப்பா நான். ஆனால் இது ஃபோனை கவனிக்காம விட்டேன். அந்த லெவலுக்கு நாங்கள் மறைச்சு வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ் மேலே. தம்பி பையா எப்போடு தம்பி நீ 5 வயசு வரைக்கும் கூட ஸ்கூல் போகாம இருறா, பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து ஓகே. ஓகே மம்மி. ஸோ எஸ், இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி யாரோட பிராங்க் பெஸ்ட்டுன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? கீழே கமெண்ட்டில் கார்த்தி அண்ணா பிராங்க் பெஸ்ட்டா, இந்திரஜாக்கா பிராங்க் பெஸ்ட்டா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த பிராங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். தொப்பி.